அங்க ஆர்எஸ்எஸ், இங்க டிஎஸ்எஸ். இவங்க வந்து தமிழ் சேவா சங்கங்கிறது பாரதிய ஜனதாவுடைய அமைப்பு தான். எத்தன ஆண்டு காலமா அங்க இந்த இப்ப மாரி தாங்க வந்தாங்க. சம்பவங்கள்? வந்து ஒரு 6 மாசம் கூட இல்ல. இன்னைக்கு ஒரு 3 நாளுக்குள்ள வந்தவங்க தான் அவங்க. வெண்மணிக்கு வந்தவங்க உடனே ஒரு 3 வீட கட்டி குடுத்துட்டாங்க. 3 நாள்ல 3 வீட நிறைவு பண்ணிட்டாங்க. ஒரு ஷெட் மாரி. ஓலை குடிசையா இருந்தத ஒரு ஷெட்டா போட்டு உடனே போட்டு குடுத்துட்டாங்க. தமிழ் சேவா சங்கத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னா, வெண்மணிக்குள்ள ஒரு இயக்கத்த கொண்டு வரணும். அவங்க தமிழ் சேவா சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வெண்மணிக்கு. அவங்களே பிளான் பண்ணி தான் இவரை வந்து போராளியை பார்க்க வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் கவர்னரை உள்ள கொண்டு வர்றதுங்கிற மாதிரி அவங்க தமிழ் சேவா சங்கத்தினுடைய ஒரு ஐடியா இது. அவர் வந்து வர்றாரு, ஒரு பதட்டமான சூழ்நிலையில் மக்களை எல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் அடைச்சி விட்டு அவரை வந்து பார்க்க விடுறாங்க. பார்த்துட்டு 10 நிமிஷம் தான் பேசுறாரு. அதோட நாகப்பட்டினம் மேடைக்கு அழைச்சிட்டு போய் அவார்டா என்னமோ கொடுத்து அவரை துண்டை போத்தி இது பண்ணி கௌரவிச்சிருக்காரு கவர்னர். வெண்மணி பகுதியில இருக்கிற மக்கள கைது செஞ்சுட்டு தான் அந்த ஆமா, அவர் ஆளுநரே உள்ளார வந்தார். அவங்கள கைது செஞ்சு தான் ஆளுநர் பார்வையிட்டிருக்காரு. பார்வையிட்டிருக்காரு. அப்ப பார்வையிட்டப்போ வந்து அங்க அந்த பகுதி மக்கள் யாரும் மக்களே இல்லையா? இல்ல, ஓடிவிட்டாங்க எல்லாருமே. இப்போ அவன் தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா. யாருமே இப்போ ஆளுநரை பார்க்கறதுக்கான விருப்பம் இல்லாம ஒரு அதிர்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி விட்டார். அவர் வந்தது வந்து 2 நாளுக்குள்ள அந்த ஊர் மக்களுக்கு பெரிய அதிர்வை தான் ஏற்படுத்தினாரே தவிர ஒரு நிம்மதியான ஆழ்நிலையை உருவாக்கல. இப்போதான் எனக்கு வந்து வேதனையா இருக்கு. எல்லா வீடுகளையும் பார்த்தாலே குடிச்ச கூடாதான் இருக்கு. உங்களை எல்லாரும் வாழ்க்கை தரத்திலிருந்து உயர்த்துவதற்காகவே நான் இங்க வருகை இருந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆளுநர் அவர்கள் 2 வருடம் இந்த பொறுப்புல வந்திருக்காரு. இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அதற்கு முன்னாடியெல்லாம் வரல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் வாக்குகளை சேகரிப்பதற்காக மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக அவர் அங்கே வருகை இருந்திருக்கிறார் என்பதுதான் எங்களுக்கு அப்பட்டமாக தெரிகிறது. ஆளுநர் அவர்கள் இப்பொழுது நிர்பந்திக்கிறார். கலெக்டரை தூண்டுறாரு, வட்டாட்சியரை தூண்டுறாரு, வீடு கட்டி தர்றாங்கிறாரு, பள்ளிக்கூடம் சீரமைச்சு தர்றாங்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டு அமைதியாக இருந்த மக்களை தட்டி எழுப்பி ஒவ்வொருவரும் அரசுக்கு எதிராக செயல்பட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளி இருக்கிறார். இவங்க பையன்லாம் நெருக்கமா கிட்ட வந்தது பிறகு சரி, அவர் தனி வீடு அது, அதுக்குள்ள ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ என்னமோ பண்ணிவிடுவாங்களான்ட்டு பயந்தது சுபாவத்தில் தான் அவர் வந்து முன்னாடி ஆளுநரை சந்திக்க மறுத்தது. அதுக்கு பிறகு ஒத்துக்கிட்டார். அவங்களுக்கான தியாகம் வீணடிக்கப்படவில்லை, வீணடிக்கவும் முடியாது, யாராலையும் வீணடிக்க முடியாது. அவங்க வேணா பாலிடிக்ஸ் பண்ணுவதற்காக பண்ணிட்டு இருக்கலாமே தவிர அவங்களுடைய தியாகம் வந்து வீண் போகாது. வணக்கம், நான் வந்து கீழமண்ணிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு போராளி. என் பேர் சுப்பிரமணியன். 28 இப்ப வந்து கீழ்வெண்மணிக்கு வந்து ஆளுநர் வந்து பார்த்துட்டு போன பிறகு அவர் சொன்ன கருத்துக்கள் புதுவில்ல வச்ச குற்றச்சாட்டு வந்து பேசு பொருளா இருக்கு. ஆமாம். இப்போ அவர் என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா, கீழ்வெண்மணியை சுற்றி நிர்வாகமின்மை காரணமாகவும் ஊழல் காரணமாகவும் அங்க இருக்கிற மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படவில்லை அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. முதல்ல விஷயம், ஆளுநர் வந்து எதேச்சியா அங்க வந்து பார்க்க வந்தாரா இல்ல அது திட்டமிட்ட பயணம் தான்? அவருடைய பயணம் என்பது பழனிவேல் தியாகி என்ற விஷயத்தை அவர் ஆளுநருக்கு சித்தரித்து வச்சிருக்கிறவங்க பிஜேபின்னு சொல்ல முடியாது, தமிழ் தேசிய சங்கம், தமிழர் தேசிய இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இவங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் 3 நாளுக்குள்ளே இவங்க வந்து தயார் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ் தேசிய சங்கம் அவங்க வந்து ஏற்பாடு பண்ண விஷயம் வந்து தான் ஆளுநரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அவர் வந்து வெண்மணிலேருந்து பிழைச்சி வந்தவர், அந்த தீயிலேருந்து மீண்டு வந்தவர், அவர் தான் தியாகி அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சிருக்கிறாங்க. தமிழ் சேவா சங்கத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்த நோக்கம் என்னென்னா, வெண்மணிக்குள்ள ஒரு இயக்கத்தை கொண்டு வரணும். அவங்க தமிழ் சேவா சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வெண்மணிக்குள்ள. தமிழ் சேவா சங்கங்கிறது அந்த அடிப்படையில் 3 வீடம் வந்து வெண்மணியில் போட்டிருக்காங்க. வீடே இல்லாத இடத்துல 3 வீடுங்களை கட்டி கொடுத்துருக்காங்க. 3 வீட்டில் 2 வீடு தான் கட்டியிருக்காங்க, ஒரு வீடு கூட கட்டல. அப்போ அவங்களே பிளான் பண்ணி தான் இவரை வந்து போராளியை பார்க்க வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் கவர்னரை உள்ளே கொண்டு வர்றதுங்கிற மாதிரி அவங்க தமிழ் சேவா சங்கத்தினுடைய ஒரு ஐடியா இது. தமிழ் சேவா சங்கம்ங்கிறது என்ன அமைப்பு, அவங்க என்ன அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. தமிழ் சேவா சங்கங்கிறது எந்த அமைப்பு அப்படிங்கிறது தெரியல. அவங்க டிஎஸ்எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்எஸ்எஸ் மாதிரி அவங்க டிஎஸ்எஸ்ஸா என்னன்னு தெரியல. பாரதிய ஜனதாவுடைய அமைப்பு உள்ள அமைப்பா என்னங்கிறது தெரியல. அவங்க தான் தமிழ் சேவா சங்கம். எத்தனை ஆண்டு காலமா அங்க இப்போ தாங்க வந்தாங்க. வந்து ஒரு 6 மாதம் கூட இல்லை. இன்னைக்கு ஒரு 3 நாளுக்குள்ளே வந்தவங்க தான் அவங்க. வெண்மணிக்குள்ளே வந்தவங்க உடனே ஒரு 3 வீடை கட்டி கொடுத்துட்டாங்க. 3 நாளில் 3 வீடை நிறைவு பண்ணிட்டாங்க. அது ஒரு ஷெட்டு மாதிரி அவங்க குடிசையே இல்லாத இடத்துல குடிசை ஓலை குடிசையாக இருந்ததை ஒரு ஷெட்டாக போட்டு உடனே போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அவங்க தமிழ் சேவா சங்கத்தினுள்ள ஏற்பாடு பண்ணால் தான் இவங்க பெரியவரை பார்க்குறது விஷயமும், பழனிகளை பார்க்குறதும். இப்போ அந்த அடிப்படையில் தான் கவர்னர் உள்ளார வர்றாரு.
கவர்னர் உள்ளார வர்றதுக்கு முன்னாடியே 3 நாளாக அந்த பதட்டம் வந்து ஏற்படுத்தி அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பீதியை உருவாக்கிட்டாங்க. போலீஸ்காரங்க தொடர்ந்து வந்து அந்த இம்சப்படுத்துறது, ஓடியாடுறது, ஓடுறது, ராத்திரி பூரா அவங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கிறது. அங்க என்ன மாதிரி மக்களுக்கு அது என்ன மாதிரியான அது ஒரு பயத்தை உருவாக்கிடுச்சு. ஏன் இவங்க வந்து இவரு ஏன் அந்த ஆளை வந்து பார்க்க வர்றாரு? அவருக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? என்னத்த வந்து வர்றாரு? அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மக்களுக்கான ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஆனால் அதை யார்ட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் அவங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் வர்றாரு. ஒரு பதட்டமான சூழ்நிலையில் மக்களை எல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் அடைச்சி விட்டு அவரை வந்து பார்க்க விட்றாங்க. பார்த்துட்டு 10 நிமிஷம் தான் பேசுகிறாரு. அதோட மேடைக்கு அழைச்சிட்டு நாகப்பட்டினம் மேடைக்கு அழைச்சிட்டு போய் அவார்டா என்னமோ கொடுத்து அவரை துண்டை போற்றி இது பண்ணி இது பண்ணிட்டாங்க. இங்கேயும் போத்திட்டாங்க, வீட்லேயும் போற்றி அவங்க குடும்பத்தை இது பண்ணிவிட்டு அதோட அழைச்சிட்டு போய் மேடையில் அவரை உட்கார வச்சு பொன்னாடை போற்றி கௌரவிச்சிருக்காரு கவர்னர். அதான் அங்கே நடந்திருக்கிற ஒரு விஷயம். அதாவது வெண்மணி பகுதியில் இருக்கிற மக்களை கைது செஞ்சுட்டு தான் அந்த ஆமாம், அவர் ஆளுநரே உள்ளார வந்தார். அவங்கள கைது செஞ்சு தான் ஆளுநர் பார்வையிட்டிருக்காரு. பார்வையிட்டிருக்காரு. பார்வையிட்டப்போ வந்து அங்க அந்த பகுதி மக்கள் மக்களை இல்லை, ஓடிவிட்டாங்க எல்லாருமே. இப்போ தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா. 1-2 மக்கள் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தவங்க ஒடியாந்து பார்க்குறதுக்குள்ளே அவங்க போலீஸ்காரங்க தடுத்து அவங்களையும் இப்போ பார்க்க விடாமல், ஆளுநரை பார்க்க விடாமல் தடுத்துட்டாங்க. யாருமே இப்போ ஆளுநரை பார்க்குறதுக்கான விருப்பம் இல்லாமல் ஒரு அதிர்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கிவிட்டார். அவர் வந்தது வந்து 2 நாளுக்குள்ளே அந்த ஊர் மக்களுக்கு பெரிய அதிர்வை தான் ஏற்படுத்தினாரே தவிர ஒரு நிம்மதியான வாழ்நிலையை உருவாக்கலை. அவர் சொன்னதனுடைய அடிப்படையில் முந்தா நாள் கூட வந்து கலெக்டர் அங்கேருந்து ப்ரோக்ராம் வர்றாரு. என்னான்னு கேட்டால் அந்த சூபியை சுற்றி வந்து இருக்கக்கூடிய அந்த வீடுகளை எல்லாத்தையும் புனர் நிர்மாணம் பண்ணி எல்லாம் காங்கிரீட் வீடாக உடனே கட்டி கொடுக்கணும். இது ஒரு 2 மாதத்துக்குள்ளே நடந்து முடியணும். அங்கே இருக்கிற வீடுகளை எல்லாம் கூரை வீடு இல்லாமல் பண்ணணும். ஏன்னா இது அவங்க எத்தனை கோடி ரூபாய் செலவில் இப்போ அந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க வீடுகள் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால் அதை புனர் நிர்மாணம் பண்ணி உடனே காங்கிரீட் வீடாக கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஆளுநர் சொன்னதாக கலெக்டர் வந்து சொல்லிட்டு முந்தானத்து ஆய்வு பண்ணியிருக்காரு. அது எல்லாரையும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இப்போ வந்து அந்த கீழ்வெண்மணி சம்பவத்தில் வந்து தப்பிச்ச தோழர் பழனிவேல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து முதல்ல ஆளுநர் சந்திப்பதில் விருப்பம் இல்லை அவர் தான் சொன்னார். அதுக்கு பிறகு வந்து ஆளுநர் வரவேற்கிறேன். இது வந்து அவருக்கு ஏதாவது அழுத்தம் காரணமாக இந்த இப்படி மாறி மாறி பேசுறாரு. சிபிஎம் தவிர்த்துக்கிட்டு இவருடைய பையன்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி நீ ஆளுநரை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பையனும் மிரட்டினது பிறகு தான் அவர் வந்து ஆளுநரை வர சொல்லி நானும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னது. அப்போ வரவேற்கிறேன்னு சொன்னது அதுக்கு பிறகு தான் இவங்க பையன்லாம் நெருக்கமாக கிட்டக்க வந்ததுக்கு பிறகு சரி அவர் தனி வீடு அது, அதுக்குள்ளே ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ என்னமோ பண்ணிவிடுவாங்களான்ட்டு பயந்தது சுபாவத்தில் தான் அவர் வந்து முன்னாடி ஆளுநரை சந்திக்க மறுத்தது. அதுக்கு பிறகு ஒத்துக்கிட்டார் அவர். வேற ஒன்றும் இல்லை. அதில் சீமான் இதே மாதிரி முன்னாடி வந்தப்போ அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆமாம், சீமான் அதாவது சிபிஎம் கட்சி வந்து அந்த 44 பேர் வந்து வெறும் விவசாயிகள் மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியில் அரைப்படி நெல்லுக்காக அன்னைக்கு கூலி ஒருக்காக போராடினாங்க. அந்த போராட்டம் இன்னைக்கு கொச்சப்படுத்தப்படல. அது சிபிஎம் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்கிறாங்க. மக்கள் வந்து பொதுவான மக்கள் சொல்லலாம், அது அப்படிதான் சொல்லுவாங்க. 44 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அது அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஎம் அன்னைக்கு ஒரு அரைப்படி போராடினது ஒரு பெரிய அதிர்வலையை நாடு முழுக்க ஏற்படுத்தி இல்லையா? ஆமாம். அதை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா இதெல்லாம்? இப்போ நம்ம வந்து கொச்சைப்படுத்துவதற்காக இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆளுமை என்பது அந்த ஊரில் இருக்க தான் செய்யுது. அதுக்காக தான் அவங்க இப்போ கட்டடமே கட்டுறாங்க, அதை வச்சு தான் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கான விடியலை நோக்கி அவங்க எந்த விஷயத்தையும் காய் நகத்தில் 55 வருஷமாக ஒரு எம்எல்ஏ போய் சட்டமன்றத்தில் பேசலை, ஒரு எம்பி போய் இப்போ சட்டமன்றத்தில் பேசி இந்த மக்களுக்கான விடியலை நோக்கி எதுவும் பண்ணி கொடுக்கல. ஆனால் கட்டடத்தை மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஆனால் அவங்கள கொச்சைப்படுத்துவதற்காக நம்ம சொல்லலை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன் சிபிஎம்மை பொறுத்தவரையும் அவங்க பாலிட்டிஷியனுடைய உணர்வு வந்து வேறு திசை வேடிக்கு போயிட்டு மக்களுக்கான விடியலுக்காக நோக்கி இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம சீமான் அந்த இடத்துக்கு வர்றது, ஆர்.என். ரவி இந்த இடத்துக்கு வர்றது எல்லாமே அரசியல் தான் சொல்லுவீங்க. ஆமாம், அவங்க அரசியல் பண்ணுறதுக்காக தானே வராங்க. அதை ஏன் மக்களும் அதில் வந்து ஆட்பட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் சீமான் வந்தார், திருமாவளவன் வந்தார், கிருஷ்ணசாமி வந்தார். என் மக்களுக்கும் அதில் வந்து உரிமை இருக்குன்னு, எனக்கும் அந்த உரிமை இருக்குன்னு சொன்னார். கிருஷ்ணசாமி வரும்போது தான் அதான் சொன்னார், திருமாவளவன் வரும்போது தான் அதான் சொன்னார், இப்போ சீமான் வரும்போது அதான் சொன்னார். ஆனால் வந்தவங்க எல்லாருமே அவங்க அந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்த வாங்க, ஆனால் 25 வராதிங்கன்னு தான் நான் சொன்னேன். அவங்க ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க சிபிஎம்காரங்க. அந்த நிகழ்வில் நீ ஏன் வந்து கொடியை தூக்கிட்டு நீ உன் கட்சியை தூக்கிட்டு 25 காரை தூக்கிட்டு ஏங்க வர்ற? நீ முதல் நாள் பண்ணேன், இல்லைனா 2வது நாள் பண்ணேன், இதே சீமானா நானும் கேட்டேன். அன்னைக்கும் அதே தான் போராடினேன், அதே திருமாவளவன்ட்டேன் அதான் சொன்னேன். தயவுசெய்து அவங்க நிகழ்வில் நீங்கள் வந்து கொடியை தூக்கிட்டு வராதிங்க. 24ஆம் தேதி உங்கள் தியாகிகள் தினத்துக்கு அஞ்சலி செலுத்தி போனால் உங்களை யாரும் எவன் தடுக்க போகிறான்? அவங்க கட்டடம் கட்டி வச்சுருக்கிறான், அவனுக்கு சூப்பி நினைவு சின்னத்தை உருவாக்கி வச்சுருக்கிறான், அங்கே மக்களை உருவாக்கி வச்சுருக்கிறான், மக்களை அவங்க கையில் வச்சுருக்காங்க. அவங்கள போய் நீ கொச்சப்படுத்துகிற மாதிரி அவங்க நிகழ்வில் போய் நீ
அவன் பாக்க போட்டு பாக்க வச்சு எல்லாரையும் வரவேற்பு பண்ணி உட்கார வச்சிருக்கிறான். நீங்கள் போய் அதில் போய் சுண்ணாம்பு தடவிட்டு வர்றதுன்னு மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு வர்றீங்க? அதுதான் நாங்களும் சொல்கிறோம். அது வந்து இவங்க கொச்சப்படுத்துகிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி வேலைகளை எல்லாம் இவங்க அரசியல் கட்சிகள் செய்யக்கூடாது. அவங்களுக்கான நிகழ்வுகள் அவங்க சிபிஎம்முக்கான நிகழ்வுன்னு உருவாக்கிட்டாங்க. அவங்க ஒரு தேதியில் அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நிகழ்வில் போய் நீங்கள் போய் அதில் தலையிடுறீங்க. அந்த 44 தியாகிகள் அந்த இறந்து போனவங்களோட தியாகம் வந்து வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அவங்களுக்கான தியாகம் வீணடிக்கப்படவில்லை, வீணடிக்கவும் முடியாது. யாராலையும் வீணடிக்க முடியாது. ஆனால் சிபிஎம்மாலையும் வீணடிக்க முடியாது. ஆனால் அவங்க வேணா பாலிடிக்ஸ் பண்ணுவதற்காக பண்ணிட்டு இருக்கலாமே தவிர அவங்களுடைய தியாகம் வந்து வீண் போகாது. எப்போதும் வீண் போக விட மாட்டோம் நாங்கள் அந்த மண்ணில். அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து கீழ்வெண்மணி ஊராட்சியில் 75 பயனாளர்களுக்கு வந்து வீடு கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஊழல் போன்ற விஷயங்களில் நடந்தனால அங்கே இருக்கிற மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்கன்னு ஆளுநர் ரவி அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஊராட்சியில் மொத்தமாகவே குடிசையாக தான் இருக்கிறா இல்லை வந்து? இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்கள் 6 இருக்குது. 6 ஊர் இருக்குது. காவலக்குடி, மேலக்காவலக்குடி, காவலக்குடி, மயிலாங்குடி, நாணக்குடி, கீழவன்மணி, மேலவன்மணி, இன்னொரு ஊர் மொத்தம் 60 கட்டில் வரையும் வந்து அந்த ஊர் சம்மந்தப்பட்டது. பாப்புலேஷன் வந்து 2000 லட்சம் பேர். அது தனித்தனி ஊராக இருக்குது. அதில் ஒவ்வொரு ஊருக்கும் 2 வீடு கட்டி வச்சுருப்பார். ஆனால் இங்கே வந்து கீழவன்மணிக்குள்ளே கட்டல அவங்க. அவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். அதனால் நம்ம வந்து நான் என் ஊரில் கட்டலைங்கிறதுக்காக நான் கட்டாமல் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பஞ்சாயத்தில் கட்டியிருப்பார், கட்டுறாங்க. அது ஊராட்சி சம்மந்தப்பட்ட ஊராட்சி தலைவர்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயம். அது வந்து நான் கட்டலை, நான் வந்து கட்டாமே இருக்காங்க. என் ஊரில் கட்டலை, அவ்வளோதான். கீழவன்மணியில் கட்டலை, அது சுற்றி இருக்கக்கூடிய ஊரில். இப்போ தான் 2 வீடு இப்போ போட்டு வச்சுருக்காங்க, 2 வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறான். அது வந்து யார் கட்டுறது? அதான் பஞ்சாயத்தில் தான். இப்போ கீழ்வெண்மணியில் வந்து 55 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அதே மாதிரியான ஒரு தீண்டாமை, சாதிய ரீதியான தீண்டாமையோ வர்க்க ரீதியான தீண்டாமையோ இன்னும் நிலவுறது வந்து நேரடி நிகழ்வுன்னு சொல்ல முடியாது. நேரடியாக யாரும் நிகழ்த்த முடியாது. நான் தீண்டாமை நீ இப்போ பல்லவ இந்தனன்னு சொன்னான்னா கொண்டுவிடுவாங்க இருக்கிறப்ப. அந்த மாதிரியான நிகழ்வு இல்லை. உள்ளுக்குள்ளே அதுக்கான நிகழ்வுகள் இருக்குது. ஆனால் வெளிப்படையாக வரமாட்டேது. இப்போ இருக்குது அந்த தீண்டாமைகள் என்பது உள்ளுக்குள்ளே ஆதங்கம் இருக்குது எல்லாருக்கும். இப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் குறித்து வந்து ஆளுநர்கிட்ட வந்து மக்கள் யாராவது முறையிட்டாங்களா? இல்லை ஆளுநர் யாராவது மக்களை சந்திச்சு இதெல்லாம் கேட்டாரா? அதெல்லாம் இல்லை அந்த சேவா சங்கம் போன்ற அமைப்புகள் இதுக்கு ஏதாவது வந்து குரல் கொடுத்துருக்காங்களா? இல்லை அது இதுவரையும் எதுவுமே செய்யலை. சேவா சங்கமெல்லாம் இப்போ தான் வந்தது. 4 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு தான் அவங்க வந்து வீடு கட்டி விட்டு ஓடிவிட்டாங்க, கூட்டத்தை நடத்திவிட்டாங்க. அவ்வளோதான். வேறு ஒன்றும் அவங்க இன்ன வரையும் செஞ்சது. 4 நாளைக்கு முன்னாடி வந்தவங்க தான் அந்த பொறுப்பாளர்கள் வந்தவங்கன்னா 3 வீடு எம்டியாக கலைஞ்சி இடம். அவங்க 3 வீட்டை கட்டி கொடுத்துட்டு சேவாசங்க பொறுப்பாளருங்கிற அடிப்படையில் ஆர்.என். ரவியை கொண்டு வந்து அவங்க சேவாசங்கம் எங்கெங்கே நிகழ்வு நடத்தி வச்சுருக்காங்களா வீடு மொத்தம் 14 கிராமங்களில் அவங்க சேவாசங்கம் வந்து வீடுகள் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் 10 வீடு, 14 வீடு, 6 வீடு, 7 வீடு. வெண்மணியில் 3 வீடு கட்டுறதுக்கு 2 வீடு கட்டியிருக்காங்க. பாக்கி என்ன கட்டலை. பாக்கி 26 வீடு நான் வந்து மோடி வீட்டினுடைய அடிப்படையில், மோடி வீடுங்கிறது 4.5 லட்ச ரூபா வீட்டை எல்லாம் இருக்கிற 26 வீட்டுக்கு நான் கட்டித்தரேன்னு சொல்லிவிட்டு அவங்க தமிழ் சேவா சங்கம் சொல்லிட்டு போயிருக்கு. இதுக்கிடையில் இவரை வந்து கலெக்டரை இவங்க தூண்டி விட்டுருக்காரு. இப்போ ஆர்.என். ரவி வந்து இப்போ நிர்பந்தப்படுத்தினதுனால முந்தா நாள் வந்து அவர் கணக்கெடுக்க வந்துட்டார். இது ஒன்றிய அரசோட திட்டம் தானே? அது வந்து ஒரு சங்கம் வந்து இப்படி கிளைம் பண்ணிக்க முடியுமா? கிளைம் பண்ணுறதுன்னா அவங்க சங்கமாக இருக்கும் அது உள்ளுக்குள்ளே. அப்போ இது வந்து ஒன்றிய அரசோ இல்லை பாஜக அரசோ அவங்களோட சங்கம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வெளிப்படையாக அவங்க சொல்லலை. ஆனால் அவங்க வந்து நாங்கள் சங்கம் திட்டத்தை வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அவங்க ஒன்று வீடு கட்டுறது தான் அவங்களுடைய நோக்கம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஆர்எஸ்எஸ், இங்கே டிஎஸ்எஸ், இவங்க வந்து தமிழ் சேவா சங்கங்கிறது பாரதிய ஜனதாவுடைய அமைப்பு தான், பிரான்ச் அமைப்பு. அவங்க வந்து சொல்கிறது வந்து நான் சேவா சங்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் தப்பு. அதை யாரும் நம்ப முடியல. அப்படி நாங்கள் நம்பவும் இல்லை. இப்போ வந்து முழுக்க இன்னும் தமிழ்நாடு அரசு எடுத்தோ இல்லை அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளை எடுத்தோ இவங்க திட்டமிட்டு பண்ணுற அரசியல் தான் சொல்கிறீங்க? ஆமாம், அதுதான் பண்ணுவாங்க. அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே அவங்க வந்தது அனுப்பியிருக்கிறது இந்த இதுதான். அதான் 13-14 வீடுங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கிராமங்களில். இப்போது அந்த வெண்மணி சம்பவத்திலேருந்து பாதிக்கப்பட்ட அந்த தியாகிகளோட குடும்பமோ வந்து அவங்களுடைய வீடுகள், அவங்களுடைய வாழ்வாதார நிலை இப்போ எப்படி? அதே நிலைமையில் தான் எனக்கு என்னைக்கு இருந்தான். நான் 68க்கு முன்னாடி 55 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அதே குடிசை வீட்டில் தான் இருக்கிறான். அதே வாழ்நிலை தான் இருக்குது. அவனுக்கு இன்னமும் சோறு திங்கிறதுக்கு வழி இல்லை. அவன் பிள்ளைங்கள ஒழுங்காக படிக்க வைக்கிறது கூட வாழ்நிலை ஒத்து வரல. கஷ்டம் தான் இருக்காங்க. இது குறித்து தமிழ்நாடு அரசுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி இல்லை இன்னும் நாங்கள் ஒன்றும் மனுவெல்லாம் கொடுக்கல.
யார் அந்த பக்கம் அதுக்கான இப்போ சிபிஎம் பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது அந்த மாதிரி இன்னும் நடைமுறைக்கு ஒத்து வரல. சரி, இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு நீங்கள் அரசுகிட்ட வைக்கிற கோரிக்கை என்ன? அதான் இந்த மக்களுக்கான விடிவுங்கிறது எதிர்கால வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கணும். வீடு மட்டுமே முக்கியம் இல்லை, அவனுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கான ஏதேனும் ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றணும். அது படிக்கிற பிள்ளைங்களுக்கான எதிர்கால வாழ்க்கைக்கு ஏதாவது உத்தரவாதம் படுத்தணும். அதே மாதிரி படிப்பு இப்போ காலேஜிலலாம் படிச்சுட்டு சும்மா இருக்கிறான், என் பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு சும்மாவே தான் கிடக்கிறான், இன்னும் ஒரு வேலைக்கு உத்தரவாதம் இல்லை. அந்த மாதிரியான அமைப்புகளை உருவாக்கி அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுவது தான் இந்த அரசினுடைய கடமையாக இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுக்காக ஒத்துழைப்பு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் இங்கே அரசு. அவ்வளோதான், வேறு. மாண்புமிகு ஆளுநர் ரவி அவர்கள் கீழவெண்மணி சென்று அரசியல் செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள். அதை பற்றி கீழவெண்மணியினுடைய செயற்பாட்டாளர் திரு சகோதரர் சுப்பிரமணி அவர்கள் உங்களிடம் விளக்கம் தர இருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் ஐயா துரையரசன் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது உங்களிடம் தோழர் சுப்பிரமணி அவர்கள் விளக்கமாக பேசுவார்கள். ஆளுநர் ரவி அவர்கள் 28/1/24 அன்று வெண்மணிக்கு தியாகியை பார்ப்பதற்காக வருகை இருந்திருக்கிறார். அது அந்த பகுதிக்கு மிகப்பெரும் வெளிச்சம். ஆளுநர் அவர்கள் வந்தது எல்லோராலும் வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஏன்னா நீண்ட காலத்திற்கு பின்னாடி கடுமையான அரசியல் சூழ்நிலைகளில் மக்களுடைய அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தியாகாத நிலையில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆளுநர் வருகை இருந்தது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு தொகுப்பு வீடுகள் கூட இல்லை, எல்லாம் கூரை வீடுகளாக இருக்கிற கீழவன்மணி கிராமத்திலே தியாகி பழனிவேலை சந்திக்க வந்திருக்கிறார்கள். பழனிவேல் 68 குடிசை வீட்டிலிருந்து வெளியில் வந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆனால் அதுபோலவே 3 நபர்கள் அங்கே இருந்து அந்த குடிசை வீட்டிலிருந்து தப்பித்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த குடிசை வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய 14 பேர் 15 பேரை பலி கொடுத்தவர்களும் இன்னும் கீழவன்மணியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வீடு கூட இல்லை. அவர்களை எல்லாம் சந்திக்கவில்லை, பழனிவேலை சந்திக்கிறார் தியாகி என்ற அடிப்படையில் நாங்கள் வரவேற்கிறோம், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த அடிப்படை மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இப்போதான் எனக்கு வேதனையாக இருக்குது. எல்லா வீடுகளையும் பார்த்தாலே குடிச்சக்கூடாதான் இருக்குது. என்னுடைய வாழ்க்கை தரத்திலிருந்து இவங்களை எல்லாரையும் வாழ்க்கை தரத்திலிருந்து உயர்த்துவதற்காகவே நான் இங்கே வருகை இருந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆளுநர் அவர்கள் 2 வருடம் இந்த பொறுப்பில் வந்திருக்கார். இங்கேயே தமிழ்நாட்டுக்குள்ள அதற்கு முன்னாடியெல்லாம் வரல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் வாக்குகளை சேகரிப்பதற்காக அதனுடைய மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக அவர் அங்கே வருகை இருந்திருக்கிறார் என்பதுதான் எங்களுக்கு அப்பட்டமாக தெரிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை இவர் தவிர்க்க வேண்டும். இப்பொழுது கட்டி கொடுக்கிறார். இப்போ சமீபத்தில் நேற்று கூட கலெக்டர்கிட்ட உத்தரவு போட்டிருக்கிறாரு ஆளுநர் அவர்கள். அந்த ஸ்தூபியை சுற்றி இருக்கக்கூடிய 44 பேர் செத்து மடிந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை வீடுகள் அனைத்தும் உடனடியாக காங்கிரீட் வீடுகளாக கட்டித்தர வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் உத்தரவிட்டதாக கலெக்டர் அவர்கள் நேற்று கணக்கெடுப்பு நடத்தினார்கள். ஆளுநர் இன்றைக்கு அவர்களை நிர்பந்திக்கிற நிலை என்கிறதை பார்க்கிற போது அவர்கள் அரசியல் தான் செய்கிறார்களே தவிர இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு அரசியலுக்கு எதிராக, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிறவர் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவரிடம் கேட்டு நாங்கள் போராடி பெற வேண்டிய நிறைய உரிமைகள் இருக்கிறது. அவரும் நல்ல விஷயங்களை தான் செய்து கொண்டிருக்கிறார். அவரிடமே நாங்கள் கோரிக்கை வைத்து அதை பெற்றுக்கொள்வோம். ஆனால் ஆளுநர் அவர்கள் இப்பொழுது நிர்பந்திக்கிறார். கலெக்டரை தூண்டுறாரு, வட்டாட்சியரை தூண்டுறாரு, அதிகாரிகள் தூண்டுறாரு, ரோடு தூண்டுறாங்கிறாரு, வீடு கட்டி தர்றாங்கிறாரு, பள்ளிக்கூடம் சீரமைச்சு தர்றாங்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு அங்கு அமைதியாக இருந்த மக்களை தட்டி எழுப்பி ஒவ்வொருவரும் அரசுக்கு எதிராக செயல்பட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளி இருக்கிறார் என்பதுதான் அப்பட்டமாக தெரிகிறது. அப்படிப்பட்ட ஆளுநரை இப்பொழுது எல்லா கட்சிகளும்
வெளியில் தள்ளிவிட வேண்டும், வெளியில் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றி விட வேண்டும் என்ற ஆளுநரை நாங்கள் வரவேற்கிறோம், எங்களிடம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதுபோன்ற இந்த பிரச்சனைகளை முடிந்தால் இந்த தொகுப்பு வீடுகளுக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் 2 லட்சம் ரூபா தர்றாங்க. அது வந்து பேஸ்மட்டத்தோடு நின்றுட்டு தான் இந்த தொகுப்பு வீடுகள். எவனுமே மறுபடியும் ஒரு கடனாளியாக தான் போயிட்டு இருக்காங்க, கட்ட முடியாமல். அந்த தொகுப்பு வீடுகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் ரூபா நிதியாக வழங்கி எல்லாரையும் வந்து காங்கிரீட் வீடா மாடி வீடா கட்டி கொடுக்கறதுக்கு ஆளுநர் அவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, நான் என்னை பொறுத்தவரை அந்த பகுதியினுடைய செயல்பாட்டாளராக தொடர்ந்து அந்த மக்களுக்கான சேவைகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு 10 வருடமாக எனக்கான பணி வந்து இந்த மக்களை ஊக்குவிப்பது, அவர்களுடைய விஷயங்களில் தலையிட்டு நல்லதோ கெட்டதோ எல்லா விஷயங்களிலும் போராளியாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆளுநர் சொல்லியிருக்கிறது அவர் மட்டும் தப்பிக்கல, இன்னும் கிராமங்கள்லேருந்து நானும் உட்பட அங்கேருந்து தப்பிச்சு வந்தோம் தான். எனக்கு 5 வயசு அப்போ. நானும் அந்த தீக்கு போகாமல் என்னை வந்து எங்கள் அம்மா வந்து வயலுக்கு இழுத்து போனதுனால நான் வந்து தப்பிச்சுக்கிறேன். இல்லைனா நானும் அந்த வீட்டில் எரிஞ்சு போயிருக்க வேண்டியவன், நான் போயிருப்பேன். அந்த மாதிரி நிர்பந்தத்துக்குள்ளாக்கப்பட்டேன். அதாவது ஆளுகிற அந்த ஆட்சியாளர்களை விட ஆண்டிகள்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளவு நிர்பந்தப்படுத்தினாங்க. நம்ம எங்கள் அப்பாவுக்கு கூட எல்லாரையும் கொண்டு போய் கட்டி வச்சு வீட்டில் போட்டு கட்டி வச்சு அந்த பூத்துக்காலால் மிதித்த சம்பவத்தை எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஆட்சியாளர்கள் தான் அன்றைக்கும் இருந்திருக்காங்க. அன்றைக்கும் போலீஸாக பார்த்தாலும் சரி, வட்டாட்சியராக இருக்கட்டும், அரசு ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், எல்லா ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு அதிகாரத்துக்கும் அனைத்துமே வந்து முதலாளிகள் பின்னால் இருந்ததுனால தான் அன்னைக்கு இவ்வளோ பேர் 44 பேர் எழுதியதுக்கான காரணங்களாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சார், இப்போ ஆளுநர் வந்தது ஒரு அப்பட்டமான அரசியல் உதவி பண்ண வந்தாருன்னு சொல்றீங்க. அதில் அரசியலுக்காக வந்தாருன்னு சொல்றீங்களா? ஆமாம், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து இப்போ வந்துருக்கிறது. இப்போ 2 ஆண்டுகளாக இருந்திருக்கிறாரு. இப்போ தான் வெண்மையை தெரிஞ்சிருக்கு, இப்போ தான் போராடியே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து யாரையுமே வந்து பார்த்ததா தெரியவில்லை. இப்போ அந்த கிராமத்தில் வந்து இன்னும் குடிசை வீட்டில் வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படிங்க? உங்க கிராமத்தில் இன்னும் குடிசை வீட்டில் வாழ்றவங்க எல்லாமே குடிசை வீடுகளாக இருக்குது, இன்னைக்கும் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஸோ ஆளுநர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே இருந்து ஆளுநர் உதவி பண்ணிருக்காங்களா? எந்த உதவியும் பண்ணல. இன்றைக்கும் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி திமுகவின் பேரில் இப்போ சொல்லிட்டுருக்காரு, இப்போ ஐபிஎஸ் அவங்க சொல்லிட்டுருக்காரு 125 வீடு எங்கள் பஞ்சாயத்தில் கொடுத்துருக்கான். அப்படி கொடுத்த வீடுகளில் 75 வீடு கட்டி கொடுக்கப்பட்டதா சொல்கிறாரு ஐபிஎஸ் சாமி. உண்மை அது வந்து அல்ல, பாதிக்கு மேலே வந்து இன்னும் வந்து கட்டக்கூடிய நிலைமையில் இல்லை, கொடுத்துருக்காங்க. அப்படின்னா தெரியவே இல்லை எங்களுக்கு. அதான் 75 வீடுகள் என்னமோ வந்து வேலை ஆகிடுச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் எங்கள் பஞ்சாயத்தில் அப்படி ஒரு வேலை நடந்ததா எங்களுக்கு தெரியல. இல்லை, அப்படி நடக்கவே இல்லை. இப்போ நேற்று தான் சொல்லியிருக்காரு அவங்க. அவன் இன்னைக்கு தான் சொல்கிறாரு. அதான் உண்மையாக யார் அரசியல் பண்ணுறாங்கிறதுல மக்களை ஏமாத்துக்கிற விதத்தில் 2 பேரும் எல்லாருமே ஒன்று தான். ஆமாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமாம், அதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்குது. இன்னும் ஆகலை, இன்னும் செய்யலை. இதில் சார் சொன்ன மாதிரி வந்து அரசியல் பண்ண வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு மட்டுமே வந்து சமீபத்தில் நம்முடைய மாநிலத்துடைய கவர்னர் செய்து கொண்டிருக்கின்றார். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இதை அறிந்து கொண்டு இருக்கின்றது, தெரிந்து கொண்டு இருக்கின்றது. ஆளுநருடைய அனைத்து செயல்களும் தமிழக மக்களுக்கு எதிராகவே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட ஒன்று, இதை யாருமே மறுக்க முடியாது. அதில் நம்ம சமீபத்தில் ஆளுநர் கொடுத்த செய்திகள் பார்த்திங்கன்னா, காந்தியே வந்து குற்றவாளி ஆக்கியிருக்கிறார். ஒரு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே இன்றைக்கி வந்து அஹிம்சையை கொடுத்த காந்தியே வந்து ஆளுநர் வந்து அவரை வந்து சுதந்திரத்துக்கு பாடுபடவில்லை என்ற கருத்தை பதிவு செய்தார். சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய மக்களுக்கோ தமிழர்களுக்கோ வந்து விரோதமானவர்கள். சுபாஷ் சந்திர போஸ் என்ற பேரை வந்து தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க நினைக்கிறேன். அப்பேற்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் தான் போராடினால், காந்தி போராடவில்லை என்ற கருத்தையும் சொல்கிறாரு. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு இருக்கின்ற ஆளுநர்கள்
வேணும்னு சொன்னாக்கா அவர் வந்து கவர்னர் பதவியை விட்டுட்டு வெளியே வந்து அரசியல் பண்ணால் மக்களுக்கு நல்லா இருக்கும். நாங்களும் வெண்மணி கிராமத்துக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். அங்கே என்ன நடக்குதுன்னா, தப்பாக எடுத்துக்க கூட யதார்த்தமான பார்த்து உண்மையை சொல்கிறோம். நம்ம அதில் எப்படி வந்து இன்றைக்கி வந்து ராமர் கோயில் கட்டியதை வந்து தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்லி மக்கள் நினைக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் வந்து செய்தது சரியில்லைங்கக்கூடிய வேலை சொல்கிற மாதிரியே, அங்கே கட்டப்பட்டிருக்கின்ற சிபிஎம் கட்டியிருக்கின்ற அந்த நினைவு மாளிகை கூட வந்து அந்த இடத்துல அப்படிப்பட்டது தேவையில்லை. ஏன்னு கேட்டால், சிபிஎம் கட்டியிருக்கக்கூடியதை நீங்கள்லாம் சென்று பாருங்கள். ஏன்னு கேட்டால், இன்றைக்கி வந்து நம்ம தோழர் வந்து சொல்கிறாரு வீடே கட்டித்தரலைங்கிறத வந்து ஆளுநரும் சொல்கிறாரு, நம்முடைய தமிழக அரசரும் சொல்லிக்கிட்டு இருக்கின்ற போது, சிபிஎம் காரவங்கள் உண்மையாகவே அக்கறை உடையவளை இருந்திருந்தால் அந்த மக்களுக்கு முதல்ல வீடு கட்டி கொடுத்துருக்கணும். அதானே செஞ்சிருக்கு நம்மங்கள்ல. அதை செய்யாத வகையில் இன்றைக்கு வரலையும் அர்ஜுன் என்ற பேர்வையிலே வந்து மக்களை பயன்படுத்தி வந்து ஓட்டு வங்கிகளாக பயன்படுத்துகின்ற நிலைதான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே வெண்மணிக்கு சென்று 2 ஆண்டுகளுக்கு பிறகு கவர்னர் பேசிய பேச்சு தேவையற்ற ஒரு பேச்சு, தேவையில்லாத ஒரு பேச்சு, அரசியல் கலந்த பேச்சு. இவர் அரசியல் செய்ய வேண்டும் என்ற தெளிவான நிலைப்பாடு இருந்தால் கவர்னர் பதவியை இன்னைக்கே வெக்கமில்லாத வகையில் ராஜினாமா பண்ணிட்டு வந்து நீங்கள் அரசியல் பண்ணுங்க. அதுக்காக வந்து அந்த மக்களை வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 44 பேர் உயிரோடு எரிக்கப்பட்ட சம்பவம் உலகத்தை உலுக்கிய ஒன்றதில்லை. உலகத்தை உலுக்கிய சம்பவத்தை வந்து எந்த அரசாங்கமும் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மைகள். இதில் இந்த உண்மையை வந்து யாரும் மறுக்க முடியாததான் தோழரும் இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கிறாரு. வீடுகள் கட்டி கொடுக்கப்படவில்லை என்பது நீங்களே போய் பார்த்தா தெரியும். வேணும்னா நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள், எங்கே வீடு ஒன்றும் கட்டி கொடுக்கப்படவில்லை வெண்மணியில். அந்த இடத்துல ராமையா வீட்டிலிருந்து பகுதியில் அவர்களுடைய எந்த வீடும் கட்டி கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கின்ற பொழுது வந்து தமிழக அரசு வந்து நாங்கள் கட்டி கொடுத்தோம் என்பதும், ஆளுநர் போய் இன்னும் குடிசைகளாக இருக்குது ரோடுகளே போடவில்லை என்று நிர்பந்தம் பண்ணுவதும் தேவையற்ற ஒன்று. ஆகவே ஆளுநர் அவர்கள் என்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை ஒரு அரசியல்வாதியை போல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டை, தமிழ் பண்பாட்டை, தமிழ் கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளாத வகையிலே அவர் ஒரு RSSஐ போன்றுதான் நடந்து கொண்டு இருக்கிறாரே தவிர அவர் ஒரு கவர்னராக நடந்து கொள்ளவில்லை என்பதை வந்து தமிழ்நாடு வந்து தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஆளுநர் தேவையில்லை என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதே கோரிக்கையை நாங்களும் இந்த மன்றத்தில் இன்னைக்கு நாங்களும் சமர்ப்பிக்கின்றோம். ஆகவே தமிழ்நாட்டுக்கு அண்ணா சொன்னார், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் வந்து துப்பாக்கிச்சூட்டில் தெரியும், நாடறியும் 13 பேர் இறந்தாங்க, மற்றபடி 15 பேர். ஆனால் இதே தமிழக ஆளுநர் என்ன சொன்னார், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் நடைபெற்ற அந்த போராட்டக்காரரை வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கிட்டு போராடினாங்கன்னு கொச்சைப்படுத்தி தான் பேசினார். அது மக்களுடைய தன்னெழுச்சியான போராட்டம். ஸ்டெர்லைட் ஆலை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் சொல்லி 1.5 லட்சம் 2 லட்சம் மக்கள் தூத்துக்குடியிலிருந்து கலெக்டர் ஆஃபீஸ் நோக்கி பேரணி சென்றோம். அந்த பேரணி தன்னெழுச்சியான பேரணி. அதை கூட ஆளுநர் வந்து அந்த போராட்டம் நடத்தியவர்களையும் மற்றவர்களையும் அந்த மக்களையும் வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கிட்டு செஞ்சோம்னு கொச்சைப்படுத்தி தான் இதே ஆளுநர் பேசினார். அப்போ ஆளுநர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ கடந்த 2 ஆண்டுகளாகவே எல்லா நிகழ்ச்சியுமே முன்பின் முரணாக தான் பேசிக்கிட்டே வர்றாரு. எந்த ஒரு நிகழ்ச்சியாவது அவர் வந்து சரியாக பேசியிருக்காரான்னு பாருங்கள், அப்படி சரியாகவே பேசலை. அவங்ககிட்டே மத்திய அரசு இருக்குது, வெளிநாட்டில் பணம் வாங்கினா பணம் வாங்கினவங்கள அவங்க தண்டிக்க வேண்டியதானே. ஆளுநர் சொல்லுதாரில் வெளிநாட்டில் பணம் வாங்கினாங்கன்னு யார்? அவங்க தானே சிபிஐ வச்சுருக்காங்க, அவங்க தானே கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. அதோடு கடந்து போயிருந்தார். பள்ளிக்கூடத்து மாணவர் மத்தியில் வந்து காலேஜ் பிள்ளைகிட்ட அப்போ ஸ்டெர்லைட் வந்து நல்ல ஒரு நிறுவனம் போல். ஸ்டெர்லைட்டு தூத்துக்குடியில் எத்தனை ஆயிரம் மக்களை வந்து கேன்சர் நோயில் வந்து இறந்தாங்க. என்னென்ன நான் ஸ்டெர்லைட்டில் 1 கிலோமீட்டரில் இருக்கோம், நான் தூத்துக்குடியில தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதெல்லாம் ஆளுநருக்கு தெரியாது. எங்கேயுமே ஆளுநர் வந்து சம்பந்தப்பட்ட இடத்தை நேரடியாக ஆய்வு செய்யாமல் யாராவது சொல்லுவதை வச்சு ஆளுநர் சொல்லியிருந்தாரு. இப்போ கீழே வெண்மணியில் ஐயா சொல்லுதாங்க, அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஆளுநருக்கு என்ன தெரியும்? இவங்க வந்து 5 வயசில் அந்த சம்பவம் நடக்கும்போது இருந்திருக்காங்க. இவங்க மேலே வந்து ஒரு பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கில் இவங்க வந்து சிறையில் போய் அந்த வழக்கில் இருந்து அவங்க வெளியே வந்து வழக்கை நடத்தி இவங்க வந்து வெளியே வந்திருக்காங்க. இவங்கள மாதிரி அங்கே கீழே வெண்மணியில் பாதிக்கப்பட்டவங்க ஆயிரக்கணக்கான பேர் பொதுமக்கள் எல்லாரும் இருக்காங்க. ஏன் கவர்னர் வந்து இப்போ சொல்லுதாரு தொகுப்பீடு மத்திய அரசு கட்டி கொடுக்குன்னு. மத்திய அரசினுடைய பங்கு ஒரு தொகுப்பீட்டுக்கு 1,20,000 தான் கொடுக்கு.
1,20,000 வச்சு தொகுப்பு வீடு கட்ட முடியுமா? இன்னைக்கு வந்து அவங்க சொன்ன சதுரடி 400 சதுரடி கட்டணும். 400 சதுரடிக்கு இன்னைக்கு 8 லட்ச ரூபா இருந்தால் தான் தொகுப்பு வீடே கட்ட முடியும். இப்போ ஆளுநர் வந்து மத்திய அரசுக்கு ஒரு பரிந்துரை பண்ணி இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தொகுப்பு வீடு கட்டுவதற்கு 8 லட்சம் சொல்லி வாங்கி கொடுத்துருவாரா? செய்ய மாட்டார். வேடிக்கையாக போயிட்டு வருவார். அங்கே ஒரு பிரச்சனையை புதுசாக ஏதாவது உண்டு பண்ணிட்டு வந்துடுவார். இதுதான் நம்ம ஆளுநருடைய பணி. எப்படி தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை துப்பாக்கி சூட்டை அந்த மக்களுடைய தன்னெழுச்சியான போராட்டத்தை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசினார் என்பது நாடு அறியும். ஆளுநரை பற்றிய கருத்துக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவரும் தெரிந்த ஒன்றாக இருக்கின்ற போது பொய்யை, பித்தலாட்டத்தை, புரட்டுத்தனத்தை, பொய்யான தகவலை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. சொல்கிற மாதிரி வந்து ஆளுநருக்கு அக்கறை ரொம்ப இருந்துச்சுன்னா நாளைக்கே என்ன செய்றீங்கன்னாக்கா இன்றைக்கி சொல்லியும் விலைவாசி ஏற்றத்தில் வந்து இன்றைக்கி இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து 400 ஸ்கொயர் ஃபீட்டை கட்டணும்னு சொன்னால் 8 லட்சம் ஆகும். நீங்களே நம்ம தோழர் சொன்ன மாதிரி வந்து ஒரு 10 லட்சத்தை சாங்ஷன் பண்ணி எல்லாவற்றையும் கட்டி கொடுங்க. சந்தோஷம் தானே எங்களுக்கு. மறுக்கல அதில் கொடுக்கட்டும் அதை. ஆனால் அரசியல் பண்ணுகின்ற பேடித்தனத்தை, பித்தலட்டத்தனத்தை, இந்த தனத்தை வந்து ஆளுநர் இங்கே நிறுத்திக்கணும். தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து தலை சிறந்த ஒரு மாநிலம், எல்லா வகையிலையும் தலை சிறந்த ஒரு மாநிலம். இந்த மாநிலத்திற்கு வந்து நீங்கள் ராஜாஜி காலத்திலிருந்து, காமராஜர் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து இன்று வரை வந்து சிறப்பான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கல, மறுக்கக்கூடிய காரியமே அல்ல. இருந்த போதிலும் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கலாச்சாரத்தை, பண்பாட்டை தெரியாத வகையில் சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற காரியத்தை ஆளுநர் செய்யக்கூடாது. சிதம்பரம் கோயிலுக்கு போகிறார், அங்கே பாலியல் திருமணம் நடந்து கொண்டே இருக்குது. உலகத்துக்கு தெரிஞ்ச உண்மை. அங்கே நடக்கவே இல்லை. அப்படி நடந்தால் கூட அது நியாயன்ற வகையில் அந்த பேசுகிற அந்த ஆள் இருந்துக்கிட்டு எந்த வகையில் நியாயம்? இதுதான் வந்து ஒரு கவர்னர் செய்ய வேண்டிய காரியமா? இந்த மாதிரி ஒன்று ரெண்டல்ல, எந்த இடத்திலும் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, அதனுடைய நாகரிகத்தை தெரிந்து கொள்ளாத வகையில், அதாவது அரைவேக்காட்டுத்தனமாக ஆளுநர்கள் பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. உண்மையாகவே உங்களுக்கு அக்கறை இருந்தால், நானும் அந்த இடத்துக்கு பல முறை போயிருக்கேன், வெண்மணி கிராமங்களுக்கு. அல்ல அதையே சுட்டி காட்டுறேன். இன்னைக்கு வந்து நம்ம ராமர் கோயிலை கட்டுவது வந்து எவ்வளோ கிட்டத்தட்ட கோடிகளை செலவு பண்ணி கட்டுவது தவறு என்று தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க மக்கள் சொல்லும் மாதிரி அந்த இடத்துல சிபிஎம் கட்டி இருக்கின்ற மாளிகை போய் பாருங்க. அந்த மாளிகைக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருந்தா கூட அந்த மக்கள்கிட்ட மகிழ்ச்சியாக இருந்திருக்கா? இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளே இல்லை. ஆகவே கோபாலகிருஷ்ணன் நாயருக்கு அன்றைக்கு இருந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் காவல்துறையும் ஒன்றுபட்டு நின்று அவரை காப்பாற்றியதை போல இன்றைக்கு வந்து மீண்டும் ஒரு முறை வந்து ஆளுநர் அதே மாதிரி காரியத்தை செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே ஆளுநருடைய செயல் இது ஒரு அரசியல் நோக்கோடு கூடிய செயலாக இருக்கின்றது. இதை செய்ய வேண்டாம். தோழர் நம்ம காந்தி சொன்னது போலவே வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு போயிட்டு அது 1000 உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. இன்றைக்கி இதில் நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வச்சுன்னா இன்றைக்கே பிடிச்சிருக்கலாம். அதை தடுக்க யோகியது இல்லையே. அந்த மக்கள் வந்து துடிதுடித்து செத்துருக்க மக்களை போயிட்டு இது வந்து வெளிநாட்டுக்காரன் காசு கொடுத்தான் அதனால தான் அவன் நடந்துச்சுங்கிறது வந்து எவ்வளோ அயோக்கியத்தனமான காரியங்களுங்கிறது. எழுச்சிகரமான, உணர்ச்சிகரமான, பாதிக்கப்பட்ட மக்கள் நடத்துகின்ற போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற காரியத்தை வந்து கவர்னர் செய்து இருப்பது அது வந்து உள்நோக்கம் கொண்டது, சரியானதல்ல. ஆகவே பித்தலாட்டமான காரியத்தை, பொய்யான செய்திகளை தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டாம். அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை எரிச்சலை செய்ய வேண்டாம். ஆகவே மீண்டும் சொல்கின்றோம், அனைவரும் சொல்வதை போல அண்ணா சொன்னார், ஆட்டுக்கு தாடி அந்த 2 தாடி தொங்குற மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு சொன்னார். ஆகவே கவர்னர் தேவையில்லை என்பதை நாங்கள் இந்த இடத்துல வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இல்லைங்க, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நீங்க வந்த உடனேயே 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட ஒரு பாதிப்பு உண்டாயிருக்கு. வெண்மணியில் 40 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த வீடு கட்டி கொடுக்கப்படவில்லை என்று உங்களுக்கு உங்களுடைய உளவுத்துறை செய்தி கிடைக்காதா? கேட்டுக்கிட்டு நேரடியாக போய் நேரடியாக பார்க்க வேண்டியதானே? நீங்கள் இதில் பார்த்துட்டு போய் உடனே சொல்ல வேண்டியதானே? இன்னைக்கு ஏதோ பேருக்கு அந்த வழியில் போகின்ற பொழுது நீ வந்து பார்த்துட்டு வந்து என்ன வந்து பண்ணலைங்கிற காரியம் எந்த வகையில் நியாயம்னு சொல்றீங்க? நியாயம் இல்லையே. புரியுது சார். இப்போ 2 வருஷம் ஆகுது. ஐயா சொன்னாங்க இன்னும் யாருக்கும் வந்து நல்ல வீடு இல்லை அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த நிலையில தான் நேற்றுக்கு வந்து ஐபெரியசாமி வந்து நான் வீடு கட்டி தரேன் சொல்லி சொல்லிதான் ஐயா சொல்லியிருந்தாங்க.
நம்மளுக்கு தெரியல. முன்னாள் ஆளுநர் சொல்லியிருக்காரு. அப்ப ஆளுநரா நான் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்ப இத்தனை வருஷமா இங்க திமுக, அதிமுக என்ன செஞ்சாங்க? ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்காங்களான்னு கேட்கிறேன். நான் அதுதான் செய்யவில்லை என்பதை நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். ஓகே. நல்லா புரிஞ்சுக்க, செய்யவில்லை என்பதை பதிவு பண்ணிட்டோம். நான் கேட்குற கேள்வி, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆளுநர் வந்து உளவுத்துறை மூலமாக தமிழ்நாட்டில் வந்து உலக வரலாற்றிலே பெரிய பாதிப்பை உண்டாக்கியது வந்து 47 பேர் கொல்லப்பட்ட நினைவு. அது ஒரு கருப்பு தினம். அப்பேற்பட்ட நிகழ்வை வந்து நீ உண்மையாக அக்கறையுடைய ஆளுநராக இருந்தாக்க 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்துருக்கலாம்ல. இன்னைக்கு ஏதோ நீ அங்கே போகிற வழியில் வந்து பார்த்துட்டு வந்து இதை வந்து அரசியலாக்க வேண்டாம் தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அதில் தேர்தல் நேரத்துல தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி வேலைகளை செய்ய வேண்டாம். ஓகே, அவங்க பண்றது அரசியலா இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல தான் நேத்து ஐ பெரியசாமி அங்க இருக்கிற பஞ்சாயத்தில் இருக்கிற 6 ஊர் இருக்குங்க. வீடு கட்டியிருக்காங்க, ஒரு வீடு கட்டாமலாம் கிடையாது. கட்டாம இருக்க மாட்டாங்க. அப்படி வந்து 6 கிராமங்கள்ல எங்கேயாவது ஒரு 4 வீடு, ஒவ்வொரு கிராமத்துலயும் 6 வீடு 4 வீடுன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்திருப்பாங்க. அந்த வகையில் ஒரு 155 வீடு கட்டி சாங்ஷன் பண்ணியிருக்கிறோம். 47 வீடு கட்டிவிட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா எங்க ஊர்ல அப்படி ஒரு வீடே இல்லை, 3 வீடு தான் கட்டியிருக்காங்க. 3 வீட்டில் இன்னும் வந்து நிறைவு செய்யாத வீடுங்க தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 10 வீடு தான் வரும். இப்போ ஊரில் 6 கிராமம் இருக்குன்னா ஒரு வில்லேஜுக்கு 2 வீடு 3 வீடு போவாங்க. அந்த மாதிரி தான். ஆனால் வீடு கெட்டாமலாம் இல்லை, வீடு கெட்டப்பட்டிருக்கு. இப்போ இவங்க சொன்ன மாதிரி இங்கே 3 வீடு இருக்கு. அடுத்து அதே பஞ்சாயத்தில் 6 கிராமம் இருக்குல்ல, அதனால அந்த அமைச்சர் வந்து அந்த பதில சொல்லுறாங்க. அங்கே வேலை நடக்கு, வீடு கெட்டப்பட்டிருக்கெல்லாம் உண்மைதான். ஆனால் மொத்தமாக ஒரு 40 குடும்பம் 50 குடும்பத்துக்குன்னு கட்டி கொடுக்கல. அதுலேயும் குறிப்பாக வந்து வெண்மணியில் எரிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த அந்த ராமையா வீட்டிலேருந்து கடைசி வரலையும் கட்டி கொடுக்கப்படவில்லை என்பது யதார்த்தமான உண்மை. இதில் அங்கே இந்த ராமையாவின் குடிசையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 26 வீடுங்க அப்படியே இன்னும் வந்து ஓலை குடிசையாக இருக்குது. இது பார்க்கும்போது தான் கவர்னருக்கு கொக்கரிக்கிறார். ஆக எல்லாமே இன்னும் கீத்துக்கொட்டாவே இருக்க மக்கள் இன்னும் வாழ்நிலையிலே மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ரைட்டு தான். அது அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்தூபிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுங்களை பார்க்கும்போது அவர் வந்து அதை சொல்லியிருக்காரு. இல்லை, நாங்கள் இன்னைக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னாக்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹோம் செக்ரட்டரியை பார்க்கறதா ஒரு முடிவு எடுத்துருக்கோம். நம்ம இதில் இல்லை, நம்ம வந்து இதுக்கு முன்னாடிங்க நாம் இந்த அமைப்பின் சார்பாக என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே பெருசாக வந்து நாங்கள் போய் வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு வாடிக்கையான ஒரு வேலை, தொடர்ச்சியாக செய்யப்படுகின்ற வேலை. அந்த தமிழ்நாட்டை வந்து குடிசை இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டுங்கிறது அது அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அதிமுக எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் செய்யவில்லை, செய்யணுங்கிறத நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். நம்ம அதில் செய்ய வேண்டியது யாருடைய கடமைங்க இல்லை. அதுக்குன்னே ஒரு அரசு இப்போ வந்து தாழ்த்தப்பட்ட நலத்துறைன்னு ஒரு நலத்துறை இருக்கு இல்லையா, அதில் அதுக்கு வந்து எல்லா அரசாங்கத்துலேயும் வந்து மந்திரி இருக்காங்க இல்லையா. அதில் வந்து குறிப்பாக வந்து தமிழ்நாட்டிலே வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம்னு சொல்லப்படுகின்ற வெண்மணிக்கு போயிட்டு கட்டி கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்க கூடாதா? அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே செஞ்சுருக்கணும். பாதிக்கப்பட்ட ஒரு பக்கத்தில் நீங்கள் சொல்கிறாரு, நானும் அந்த கிராமத்தை 2-3 முறை பார்த்துருக்கேன். ஐயா நான் என்ன சொல்றேன், ஆளுநரை வைக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஜனநாட்டில் சொல்லலாம். ஆனாக்க இன்னைக்கு போய் அரசியல் பண்ண வேண்டாம். 2024 அரசியல் நடக்கின்ற போது அதான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். நம்ம நான் கேட்குறேன், நான் இப்போ மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்டு இல்லைங்களா? பாடுபட்டு இல்லை. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்களை, உள்ளங்களை, கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு ஒரு ஆளுநர் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அதை ஒரு கண்டதெல்லாம் போய் கண்டதெல்லாம் பேசக்கூடாது. இங்கே போயிட்டு இல்லை, அதை தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். நீங்கள் நல்லா செய்யுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 2 வருஷம் ஆச்சு. நீங்கள் 2 வருஷம் முன்னாடியே வந்து உலகத்திலே வந்து ரொம்ப வேதனையால் வந்து வெந்து போன மக்கள் வாழ்ந்த இடம் 44 எரிக்கப்பட்ட இடம். 44 எரிக்கப்பட்ட இடங்களுக்கு வந்து நியாயமும் கிடைக்கல, நீதியும் கிடைக்கல. அன்றைக்கு இருந்த அரசாங்கம் வந்து அந்த அதைத்தான் நாங்கள் அதை வந்து இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், நான் தேர்தல் நேரத்தில் சொல்லுறாரு, தேர்தல் சமயத்தில் செய்ய வேண்டாம் சார். அதை இந்த தேர்தலாக நீங்கள் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய வேலையே உங்கள் வேலை கிடையாதுங்கிறதுல. நீங்கள் இருக்கிற வீடே தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய சம்பளத்தில் இருந்துகிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல இருக்கிறது இல்லை. என்னங்க அது இருக்குது. நாங்கள் மறுபடியும் சொல்றோம் சார், நீங்கள் ஆளுநரை நாங்கள் இன்னைக்கு போய் பார்த்ததையோ பார்த்துட்டு சொன்னதையோ குற்றச்சாட்டு இன்னைக்கு செய்யாதீங்க. 2 வருஷமா உங்களுடைய உளவுத்துறை இருக்குது, உங்களுக்கு எல்லாமே தமிழ்நாட்டை பற்றி தெரியும் இல்லை.
உலகத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து வெண்மணி மக்கள் தாங்க. 40 பேர் உயிரோடு கொளுத்தப்பட்ட இடம். அதுக்கு ஆளுநருக்கு தெரியாதா? நாங்க கேட்கிற கேள்வி என்ன, இன்றைக்கு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் நாங்க சொல்றோம். நாங்க அது என்னங்க ஆமா, கட்டாயமா கட்டாயமா இந்த வேலை இன்னைக்கு செய்ய வேண்டியது இல்லை. தேர்தலுக்கு பிறகு போய் பாருங்க. நீ அங்கனே படுத்து வந்து ஒரு கொட்டாயை போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு வந்து வீட்டை கட்டி கொடுக்கறது ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. நல்லது தானே. மக்களை வந்து அக்கறையோட வாழ்ந்து இருக்கார் சொல்லுவாங்கல்ல. அப்ப ஒரு பொத்தாம் மக்களை பேசக்கூடாது. பொத்தாம் மக்கள் போன இடத்துல போய் நின்றுட்டு பேசக்கூடாது. இப்போ ஒரு தூக்குப்பிடிக்கு வந்து மத்திய அரசு 1,20,000 தருதுன்னு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. 1,20,000 கட்ட முடியுமா? அப்ப ஆளுநர் வந்து மத்திய அரசுக்கு வந்து இந்த மாதிரி 10 லட்ச ரூபாய் இனிமே கொடுக்கலான்னு ஒரு பரிந்துரை பண்ணலாம்ல. அவன் இவங்க 1,60 கொடுத்தாங்க. ஒண்ணு இல்ல, அது ஒரு வீடு கட்டி 8 லட்சம் ஆகுதுல்ல. கட்ட முடியாது. அதான் 8 லட்சம் வேணும். சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில தமிழ்நாட்டில் வீடு கட்டின மணல், ஜல்லி, செங்கல்ல விளைந்து உள்ள நிலையில வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்கி இருக்க பணம் பத்தாது. 1,20,000 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கிக்கிட்டு நாங்கள் இதிலே முழுமையாக கட்டி கொடுத்தோம்னு சொல்றதும் பத்தாது. இதை 2 பேருமே வந்து தவறு செய்கிறாங்க. இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றணும். அதாவது நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசையும் குற்றம் சொல்ல விடுறாங்க. தமிழ்நாடு அரசும் இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும், செய்யலை அப்படின்னு சொன்னாக்கா அவங்களும் அதில் வந்து ஓரவஞ்சனமாக தான் இருக்கிறாங்க. ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க தவிர உண்மையாக இல்லை. ஆனால் நம்மளுடைய இன்றைக்கு வச்சிருக்க எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னாக்க, இதை கவர்னர் வந்து தயவு செய்து அரசியல் படுத்தாதீர்கள். 2024 தேர்தல் இருக்கின்ற பொழுது 2024 தேர்தல் முடிஞ்ச பிறகு போய் செய்யுங்க. இதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும். அது நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால், இந்த தருணத்தில் கவர்னர் இதை செய்வது இது அரசியல் பித்தலாட்டமாக நினைக்கிறோம். அரசியல் நாகரிகம் இல்லாத செயல் நினைக்கிறோம். உங்களுக்கு அந்த ரைட்டு கிடையாது. அப்படி செய்யணும்னு சொன்னால் வேலையை ரிசைன், கவர்னர் போஸ்ட் ரிசைன் பண்ணுங்க. இன்னைக்கே வெண்மணியிலே போய் இருங்க. வெண்மணியில் வந்து இன்றைக்கி நாங்கள் கேட்குற வந்து 8 லட்சங்கிற 10 லட்சத்தை சாங்ஷன் பண்ணி நான் செஞ்சு கொடுத்தேன்னு மாறுதட்டுங்க. நல்லது தானே நமக்கு. அதில் இது தமிழ்நாடு முழுவதும் நடக்கட்டும். உங்களால் 2.25 லட்சமோ 1,60,000 கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இதில் அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வருகின்ற இப்போ சட்டமன்றம் வருது. அதில் நீங்களே வந்து ஒரு கோரிக்கை வைங்க, தீர்மானத்தை கொண்டு வாங்க. ஆக இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னாக்க, இன்றைக்கு இந்த அரசியலை கவர்னர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லைங்கிறத நாங்கள் சொல்றது. இந்த சமயத்தில் அரசியல் பண்ணாதீங்க. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை புரிஞ்சுக்குங்க, தமிழ் கலாச்சாரத்தை புரிஞ்சுக்குங்க, பண்புகளை புரிஞ்சுக்குங்க, வெண்மணியினுடைய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து விட்டு செயல்படுங்கள், அரசியலாக்காதீங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. இன்னொரு விஷயம் என்னன்னா, குறிப்பாக ஆளுநர் வரும்போது சிபிஎம் வந்து கருப்பு கொடி காட்டுறாங்க. அந்த மக்களுடைய வெறித்தனத்தை காட்டுற வகையில் அவங்கள தூண்டி விட்டுருக்காங்க. சிபிஎம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சிபிஎம் வந்து இருக்கிற மக்களை எல்லாம் திரட்டி போராடும் போது இவர் வந்து அங்கே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு நீ பழனி வேலை பார்க்க போங்கிறார். அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். அந்த மக்களை ஒடுக்கிவிட்டு நீங்கள் போய் பழனி வேலை பார்க்குறீங்க. ஆனால் அந்த தியாகம் என்பது, தியாகத்திலேருந்து வளர்ந்து வந்தவங்க இன்னும் வந்து 10 பேர் அந்த ஊருக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடிசையினுடைய வீடுகளிலேருந்து 14 பேர் 15 பேர் பழி கொடுத்தவங்களும் அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. தியாகி ஒருத்தர் மட்டும்தான் மீண்டு வந்தாருன்னு சொன்னால், அன்னைக்கே 4 பேர் 5 பேர் அந்த வீட்டிலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. இன்னும் வந்து தியாகம் பண்ணவங்க இன்னும் அந்த ஊருக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தியாகின்னு, அதாவது கவர்னரை வழிநடத்தினவங்க சரியானவங்க இல்லை. ஆனால் அவர் கேட்டிருந்தாருன்னா எல்லா விஷயங்களையும் அவரால் ப்ரூவ் பண்ணியிருக்க முடியும், எல்லாரையும் சந்திச்சிருக்க முடியும், எல்லா மக்களையும் திரட்டி வச்சு அவர் வந்து தியாகிகள் யாராருன்னு அது வகைப்படுத்திட்டாவது வந்திருக்க முடியும். அது கூட இல்லாமல் எல்லாரையும் வந்து அடக்கி ஒடுக்கி எல்லாரையும் போய் இதில் கொண்டு போய் அடைச்சிக்கிட்டு ஆளுநர் வந்துட்டு தியாகியை வந்து பார்த்து என்ன செய்ய போகிறாரு அந்த ஊரில். அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. ஒரு பதட்டமான சூழ்நிலை 2 மணி நேரம் 3 நாளாக அதே பிரச்சனை. ஆளுநர் வர்றாருன்னு எறும் போலீஸை கொண்டாந்து வச்சு 3 நாளாக பதட்டமாகி அந்த மக்கள் பூரா பீதியாகிட்டா இருந்தாங்க. அதுக்கு மத்தியில் தான் ஒரு ஆளுநர் வர்றாரு. அப்போ வரும்போது கூட 120 சொச்சம் பேரை வந்து ரோட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் அடைச்சி விட்டு தான் ஆளுநர் உள்ளார போகிறார். எங்கள் ஊருக்குள்ளே வர்றாரு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயமா அவருக்கு தேவையாங்கிறாங்க. ஒரு தியாகியை பார்க்குறாங்க ரைட்டு. உண்மையே வெண்மணியில் இருக்கிற தியாகிகளை பற்றி அவருக்கு தெரியுமான்னு கேட்குறேன். அதை வழி நடத்துனவங்க யார்? அது எங்கள்கிட்ட கேட்டுருக்கோம்ல. நாங்கள் இருக்கோம்னா அங்கேயே தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 30 வருஷமாக அந்த மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களை வெறிச்சு விஸ்திரோதம் பண்ணவனெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அவனோட போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவனோட எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். போலீஸ்காரங்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். இந்த 3 நாளாக அந்த போலீஸ்காரங்களோட நாங்கள் போராட்டம் நடத்தின இந்த இளைஞர்கள் போராடின போராட்டம் இருக்கு பாருங்க.
இவன் கருப்பு கொடி எடுத்துட்டு ஓடுவான், இவன் வந்து ராத்திரியில் வந்து வீட்டுக்கு உடுப்பு வந்து இது துப்பாக்கி வச்சுட்டு குத்திட்டு இருக்கிறான். இதெல்லாம் 3 நாள் நடக்குது அந்த வெண்மணிக்குள்ள. இதெல்லாம் ஆளுநர் வருவதற்காக ஏற்பாடு. இதெல்லாம் என்ன தேவையான்னு கேட்குறேன். ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து நாகப்பட்டினத்தில் அவரை கூப்பிட்டு தியாகின்னு பட்டத்தை கொடுத்து அவருக்கு வந்து பொன்னாடை போத்தி விட்டுட்டு நீ 3 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் அவங்களுக்கு நிதியாக கொடுத்து வாழ்க நீ வாழ்க உன் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போடலாம். சம்பந்தம் இல்லாத. ஆனால் சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. தியாகிகள்லாம் இருக்கிறான் ஊரில். எதையுமே ஆய்வு பண்ணும்போது முறையாக ஆய்வு பண்ண கற்றுக்கணும். ஆளுநரை வழி நடத்துகிறாங்க. ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரதிநிதி அவர் பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களிலையும் ஒரு உன்னிப்பான கருத்து இருக்கணும், ஒரு கவனம் இருக்கணும், ஒரு கருத்துண்மை இருக்கணும். அந்த விஷயத்தெல்லாம் பார்க்காம இவன் எவன் சொன்னாலும் போய் அங்கே நின்றுட்டு வா இப்படியாரு அப்படின்னு சொல்கிறது இல்லை ஆளுநருடைய வேலை. சின்ன பிள்ளை மாதிரி இன்னமும் நடந்துகிட்டு இருக்காருன்னு தான் வருத்தமாக இருக்கு நம்மளுக்கு.